காயல்பட்டினம் ஸ்டைல் களரி கறி. இது இப்போ எப்படி பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு பார்க்கலாம். வணக்கம், இது நிலா கிச்சன். இன்றைக்கி நாம் ஒரு இன்ட்ரெஸ்டிங்கான ரெசிபி பார்க்க போகிறோம். இது சாப்பிட்றதுக்கு ரொம்ப நல்லாயிருக்கும், நல்ல க்ரீமியாக ரொம்ப நல்லாயிருக்கும். அந்த ரொம்ப மசாலா கிடையாது, ஆனால் டேஸ்ட் வந்து அட்டகாசமாக இருக்கும். இப்போ இது எப்படி பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு பார்க்கலாம். அதுக்கு முன்னாடி எல்லாருமே நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிவிடுங்க, லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். வாங்க இப்போ வீடியோக்குள்ளே போகலாம். வெங்காயத்தை கட் பண்ணி வச்சுடுங்க. ஒரு 3 வெங்காயம், பெரிய வெங்காயம் எடுத்துருக்குறேன். அதை சின்ன சின்னதாக கட் பண்ணி எடுத்துடலாம். சிக்கன் வந்து நல்லா வாஷ் பண்ணி வச்சுருங்க. ஒரு 3 இனுக்கு வந்து கருவேப்பிலை எடுத்துருக்குறேன். கொஞ்சம் பட்டை, கொஞ்சமாக கிராம்பு, ஒரு 1/2 டீஸ்பூனுக்கு கிராம்பு எடுங்க போதும். ஒரு 7-8 முந்திரி பருப்பு, 1/2 டீஸ்பூன் அளவுக்கு கசகசா, ஒரு 6லேருந்து 7 பாதாம். பாதாமுக்கு மட்டும் தோலை எடுத்துட்டு மற்ற எல்லாம் சேர்த்து ஒன்றா அரைச்சி எடுத்துருவோம். ஒரு 4 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு இஞ்சி பூண்டு விழுது. ஆக்சுவலாக 1.5 கப் தயிர் வேணும். இதில் 1 கப் தயிர் எடுத்து வச்சுருக்கிறேன். என்ன ஒரு 1/2 கப் தயிர். காயல்பட்டினம் ஸ்டைல் களரி கறி. 1 கரண்டி அளவுக்கு தேங்காய் விடுறேன். 1 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு நெய், ஈக்குவல் அமௌண்ட நெய். 1 கரண்டி அளவுக்கு தேங்காய், 1 கரண்டி நெய். 2 வெங்காயம் போட்டுருங்க. ஸ்டவ் இன்னும் ஆன் பண்ணலை. 2 வெங்காயம், கருவேப்பிலை 3 அணுக்கு அப்படியே போட்டுருங்க. 1/2 டீஸ்பூன் அளவுக்கு கிராம்பு, கொஞ்சம் பட்டை. நம்ம எடுத்து வச்சுருக்கிற தயிர் 1 கப்பு, 1.5 கப் தயிர் சொல்லியிருக்கேன். 1 கப் தயிர் இப்போ விட்டுருங்க. 1-2 ஸ்பூன் அளவுக்கு இஞ்சி பூண்டு விழுது. இப்போ ஸ்டவ் ஆன் பண்ணிடலாம். இது கலந்து விட்டு வதங்கி வரட்டும். இந்த வெங்காயம் வதங்கணும், இஞ்சி பூண்டு வாசம் போகணும். இதுக்கு வந்து தக்காளி கிடையாது, தயிர் மட்டும்தான் நமக்கு இதோட புளிப்புக்கு நம்ம சேர்க்குறோம். இது வெந்துட்டுருக்கட்டும். அதுக்குள்ளால மற்ற மசாலா எல்லாமே நம்ம எடுத்துடலாம். வெங்காயம் 3 வெங்காயம் எடுத்துருந்தோம். அதில் வந்து 2 வெங்காயத்தை ஏற்கனவே வதக்க போட்டாச்சு. இன்னும் 1 வெங்காயம் அப்படி இருக்குது. சிக்கனும் இருக்குது. இப்போ இதோட 1/4 டீஸ்பூன் மஞ்சள் பொடி, 1 டீஸ்பூன் அளவுக்கு தனியா பொடி. இது வீட்டில் வறுத்து அரைச்ச தனியா பொடி. மிளகு, ஜீரகம், தனியா இது வறுத்து அரைச்சி வச்சது. 1/2 டீஸ்பூன் மிளகாய் பொடி. காரம் உங்களுக்கு வேணும் அப்படின்னா இன்னும் சேர்த்துடுங்க, எனக்கு போதும். 1/2 டீஸ்பூன் மிளகு, கொஞ்சமாக கறிவேப்பிலை. தக்காளி கிடையாது, புதினா, மல்லி எதுவுமே கிடையாது. மிளகாய் பொடி வந்து காரம் வந்து உங்கள் டேஸ்ட்டுக்கு நீங்கள் போட்டுடுங்க. எனக்கு ஒரு 1/2 டீஸ்பூன் போதும் அப்படிங்கிறனால நான் ஸ்டாப் பண்ணிட்டேன். நீங்கள் காரம் நல்லா சாப்பிடுவீங்க அப்படின்னா என்ன கொஞ்சம் சேர்த்துக்கலாம், உங்களோட டேஸ்ட்டு தான். எல்லாமே இவ்வளோ தான். கரம் மசாலா எதுவுமே இதுக்கு தேவையில்லை. நம்ம போட்டுக்கிற பட்டை கிராம்பு மட்டும்தான். நம்மளோட வெங்காயம், மசாலா, தயிர் எல்லாமே நல்லா வதங்கிடுச்சு. எண்ணெய் வந்து பிரிய ஆரம்பிச்சிச்சு. இப்போ இதோட நம்ம கட் பண்ணி வச்சுருக்கிற சிக்கனுக்கு மேலே இந்த மசாலா மிக்ஸ் பண்ணண்டா. ஏற்கனவே நாம் 1 கப் தயிர் விட்டுருக்கோம். இன்னும் ஒரு 1/2 கப் தயிர். ஏற்கனவே 2 டீஸ்பூன் அளவுக்கு இஞ்சி பூண்டு விழுது போட்டிருக்கோம். மறுபடியும் 1 டீஸ்பூன் அளவுக்கு இஞ்சி பூண்டு. இதை வந்து மீடியம் ஃப்ளேமில் வச்சு அப்படியே மூடி போட்டுருங்க. 5 நிமிஷம் ஆயிட்டு. திறந்து பாருங்கள். இப்போ வந்து எல்லாமே கலந்து விட்டுருங்க. மசாலா எல்லா இடமும் படும்படி நல்லா கலந்து விட்டுருங்க. இதோட சூடாட்டு தண்ணி. என்றைக்குமே சிக்கன் பாதி வெந்துட்டுருக்கச்சுல தண்ணி வந்து சில்லுன்னு விடாதுங்க, நார்மல் வாட்டர் விடாது. இப்போ வந்து சூடாட்டு தண்ணி விடுங்க. சிக்கன் வந்து வேகிற அளவுக்கு தண்ணி விடுங்க. ஒரு 1/2 கப் விடுங்க, கரெக்டாக. இப்போ டேஸ்ட்டுக்கு தேவையான அளவுக்கு உப்பு போட்டுக்கிடலாம். கலந்து விட்டு மூடி போட்டு மூடிடுவோம். இப்போ நம்ம ஊற வச்சுருக்கிற முந்திரி, பாதாம், கசகசாவை அரைச்சி எடுத்துகிட்டு வந்துடுவோம். கறி வந்து ஒரு 3/4 பதம் வந்துடுச்சு. இந்த எண்ணெய் பிரிய ஆரம்பிக்குது. சீக்கிரம் பண்ணணும் அப்படின்னு சொல்லிட்டு குக்கர்லலாம் பண்ணிடாதுங்க. அது ஒரிஜினல் டேஸ்ட்டு வராது.
நிறைய பேர் வந்து தப்பு பண்ணுறீங்க. ஈஸியாக பண்ணலாம், சீக்கிரம் பண்ணிக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு குக்கரில் வச்சு வேக வச்சிடும். அந்த கறியோட டெக்ஸ்சர் வந்து மாறிடுது, அது ஒன்றுக்கு ஒன்று உடஞ்சி போயிடுது. அதே டைமில் வந்து டேஸ்ட்டும் மாறிடுது. ஒரே ஒரு பச்சை மிளகாய் 2ஆக கீறி போட்டுக்கிறேன். ஒரு உருளைக்கிழங்கை கட் பண்ணி போட்டுருங்க. 3/4 பதம் கறி வந்ததுக்கு அப்புறமா ஒரு உருளைக்கிழங்கு. நிறைய வில்லேஜ் குக்கிங்கில் வந்து உருளைக்கிழங்கு சேர்ப்பாங்க. அதேமாரி இந்த காயல்பட்டினம் களரி கறிலையும் உருளைக்கிழங்கு சேர்ப்பாங்க. மறுபடியும் மூடி போட்டுரும். இந்த உருளைக்கிழங்கும் இந்த கறியும் இன்னும் வேகணும். எத்தனை பேர் இந்த உருளைக்கிழங்கு சாப்பிட்ருக்கீங்க அப்படின்னு தெரியாது. இந்த கறியோட இந்த உருளைக்கிழங்கு சாப்பிட்டு பாருங்கள், கறியை விட இந்த உருளைக்கிழங்கு டேஸ்ட் அதிகமாக இருக்கும். நிறைய பேர் வந்து அந்த உருளைக்கிழங்குக்காகவே இதை சாப்பிடுவாங்க. இப்போ மறுபடியும் மூடி போட்டுரும், வெந்துட்டு. நம்மளோட களரி கறி நல்லா வெந்துட்டு கடைசியாட்டு நம்ம அரைச்சி வச்ச முந்திரி பாதாம் கசகசா இது ரொம்ப வேகணும்னு வேண்டாம். ஜஸ்ட் ஒரு கொதி, எல்லா இடமும் நல்லா கலந்து விட்டு ஒரு கொதி அவன் தான் இறக்கிடலாம். உப்பு மட்டும் நீங்கள் செக் பண்ணிக்கிடுங்க தேவைக்கு. நல்லா க்ரீமியாக சாப்பிட்றதுக்கு ரொம்ப நல்லாயிருக்கும். இதே போல் நீங்களும் செஞ்சு பாருங்கள். செஞ்சு பார்த்துட்டு எப்படி இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு ஃபீட்பேக் கொடுங்க. தேங்க்யூ. நம்ம ரெகுலராக பண்ணுற சிக்கன்லேருந்து கொஞ்சம் டிஃப்ரெண்ட்டான, நீங்கள் குக்கரில் பண்ணிங்கன்னா கண்டிப்பாக இதேமாரி வராது. காயல்பட்டினம் ஸ்டைல் களரி கறி ரெடி. வணக்கம், இது நிலா கிச்சன். இன்றைக்கி நாம் காயல்பட்டினம் ஸ்டைல் களரி கறி பார்க்க போகிறோம். இது இப்போ எப்படி பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு பார்க்கலாம். காயல்பட்டினம் ஸ்டைல் களரி கறி ரெடி ஆயிடுச்சு. இதே போல் நீங்களும் செஞ்சு பாருங்கள். செஞ்சு பார்த்துட்டு எப்படி இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு ஃபீட்பேக் கொடுங்க. தேங்க்யூ.